மிக முக்கியமானது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸ் பேசப்படுற அதே சமயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் மறைக்கப்படுது அப்படின்றதும் சகஜமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை பத்தியும் பேசணும் அப்படின்றது. நிச்சயமா அந்த டிப்ரெஷன் கண்டிப்பா மென்னும் அதை ரிசீவ் பண்ணும், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. நான் இன்னைக்கு சென்னை வர்றதுக்கு முன்னாடி வீட்டுல பேசும்போது ஒய்ஃப் அவங்க இது நான் ரொம்ப நேரம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நிஜமாவே அதை ஷேர் பண்ணாங்க. ஒவ்வொரு தடையும் இது மாதிரி நியூஸ் பேப்பர்ல வரும்போது அவங்க எப்படி டிப்ரெஸ் ஆறாங்க அப்படின்றத நம்ம கண்கூடா பாக்குறோம். இது எக்ஸாஜரேஷன் இல்லை, நிச்சயமாக அது நடக்குது. அது குறித்து சட்ட ரீதியாக நாம் என்ன செய்வது, எப்படி நம்மளை தகவல் பெற்றவர்களாக அது குறித்து எப்படி என்கேஜ் ஆகிறது அப்படின்றதுக்கெல்லாம் பேசுவதற்காக வழக்கறிஞர் ஜோதிலட்சுமி அவங்க வராங்க. நிறைய கமிட்டியில இன்டர்னல் கமிட்டிக்கான அட்வைசராகவும் கமிட்டி மெம்பராகவும் இருக்கு. வாய்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. 2013 வந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட் பத்தி விரிவாக மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கிற பணியில் இருக்கிற வழக்கறிஞர் ஜோதிலட்சுமி. இந்த ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், இந்த நொடி பொழுது வந்து ரொம்ப முக்கியமானது. சோ சட்டம் வந்து நம்மள பாதுகாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு லூப் இருக்கு. அந்த லூப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்ம ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ எனக்கு ஒரு பாதிப்படையுது, உடனே நான் போய் என்னோட சட்டத்தினால என்ன நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது அப்படி கிடையாது. யாரோ பல பெண்கள், பல நூறு பெண்கள், பல ஆயிரம் பெண்கள் பல 100 வருஷமா பாதிப்பு அடைஞ்சிட்டு பல பிணங்களுக்கு மேலதான் நிறைய சட்டங்கள் இங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து மேல இருந்து கீழே வர விஷயம் கிடையாது. கீழே நான் பாதிப்படையும் போது அதை நான் எப்படி என்கேஜ் பண்றேன், அதை நான் எப்படி எதிர்கொள்றேன், எதெல்லாம் துணைக்கு வச்சுட்டு நான் அதை வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்து பொதுமக்களோட விஷயமா நான் மாத்தி சட்டமா இயற்றி நாளைக்கு மற்ற பெண்களுக்கு அது நடக்கக்கூடாதுன்னு நான் கொண்டு வரேன்ற லூப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க ஏன் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், என்ன அவசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். அப்படி புரிஞ்சுக்கும் போது எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம இங்க வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் சட்டம் வந்து உங்களை பாதுகாக்குமா அப்படின்னு ஒன் லைன்ல சொல்லணும்னா சட்டம் மட்டும் பாதுகாக்காது. நம்ம இங்க உட்காந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கும் போது நிறைய இவால்வ் ஆகும். சோ அல்டிமேட்லி எல்லா டெமோக்ரஸில இருக்கும் போது பவர் வந்து யாருக்கிட்டையும் கிடையாது, நம்ம கிட்ட இங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கிட்டதான். இதுதான் பாயிண்ட் 1 லீகலா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பிரிவென்ஷன் வந்து ஒர்க் பிளேஸ், பணியிடங்களுக்கு கல்பனா மேடம் வந்து முன்னாடி பேசும்போது சொன்னாங்க எது பணியிடம் இல்லை, எல்லாமே பெண்கள் பணி வந்து செஞ்சுட்டு இருக்க இடம் தான் அப்படின்ட்டு. சோ இந்த ஆக்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக இது வந்து நம்மளுக்கு 97ல விஷாகா கைட்லைன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒண்ணு வருது. பன்வாரி தேவி அப்படின்ற ஒரு பெண்ணோட தோல் மேல ஏறிதான் நம்மளுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தின ஒரு கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சப்சிக்வென்ட்லி 16 வருஷம் கழிச்சு 2013 தான் அது சட்டமா வருது. சோ இந்த கேப் 16 வருஷம் பாத்தீங்கன்னா நம்மளாம் தூங்கிட்டு இருந்த வருஷம். சோ ஒரு விஷயம் கான்சியஸா வந்து பொது தளத்துல வந்தது, ஆனா ஆக்டா ஏன் வரல அப்படின்னா நம்ம அங்க செயல்படவில்லை, நம்ம சரியான கேள்வியை கேட்கவில்லை அப்படின்ட்டு. சோ அல்டிமேட்லி 2013ல வந்துடுச்சு இல்லையா? சோ என்ன இந்த சட்டம் சொல்லுது அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லுது. நான் படிச்ச வகையில இந்த சட்டம் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கு, எதுலயுமே குழப்பம் கிடையாது. எதை நீங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லுவீங்க? நீங்க நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, அதனால எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுதோ நான் வந்து முயற்சி செய்வேன். தொடுதல் மூலியமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கலாம், பேசுதல் மூலியமா நடக்கலாம், பாடி லாங்குவேஜ்ல நடக்கலாம், விசில் அடிக்கிறாங்க, கண் அடிக்கிறாங்க, இப்படி எதுலனாலும் நடக்கலாம். எனக்கு நான் வந்து எஸ் சொன்னா ஒரு பெண்ணுக்கு நான் அதிக சலுகை தரேன் பணியிடத்துல அப்படின்னாலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நோ சொன்னதுனால அந்த பெண்ணை வந்து நான் பணிகள் வந்து சரியா கொடுக்கல, ஆன் சைட்டுக்கு நான் அனுப்பல, இல்ல நான் டிரான்ஸ்பர் பண்றேன், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாலும் அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ள வரும். போர்னோகிராஃபி காட்டுறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்றேன்ல இந்த பாயிண்ட். சோ இதுக்கு வந்து ஒரு எலாபரேட்டான மெக்கானிசம் வேணும் அப்படின்றதுதான் இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து முன்னாடி வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு இருந்தது, இப்ப இன்டர்னல் கமிட்டின்னு சொல்றாங்க. உட்புகார் கமிட்டின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நிறைய கமிட்டிஸ்னாலே ஒரு விஷயத்தை டைல்யூட் பண்ற விஷயமா தான் நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா இந்த கமிட்டி வந்து பல் உள்ள கமிட்டி, ரொம்ப பவர்ஃபுல்லான கமிட்டி. எனக்கு நான் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னா நம்ம லீவ் லெட்டர் எழுதுவோம்ல, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்ட்டு, அப்படிதான் இதை நீங்க எழுதணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸா எல்லாம் பண்ணிக்க வேண்டாம். தேதி போடுவோம், இடங்கள் போடுவோம், யாரை வந்து நான் என்ன வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன், சோ அண்ட் சோ எம்ப்ளாயி ஐடின்னு நான் போட்டுப்பேன். யாருக்கு அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி சேர்பர்சனுக்கு நான் அட்ரஸ் பண்ணுவேன். என்ன சங்கதிகள் அதுல போடணும்னா, நான் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி ஒர்க்கர்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு பி லைன்ல இத்தனாவது ஷிப்ட்ல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
பார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் இன்னொரு பகுதிக்கு நான் போனேன். எடுக்கும் போது அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் என்ன ஹக் பண்ணிட்டாரு, இல்ல என்ன தொட வந்தாரு, ஏதோ ஒண்ணு பேசினாரு, எனக்கு பிடிக்காத விஷயம் பேசினாரு. ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து அதை வந்து எழுதுவோம். சும்மா வேக எனக்கு இப்படி நடந்துருச்சு நான் ரொம்ப இதுவாயிட்டேன் அப்படின்ட்டு இல்லாம ரொம்ப ஸ்பெசிபிக்கா டேட்டு டைம் எங்க இருந்தீங்க என்ன பண்ணீங்க அந்த அந்த பர்சனும் முக்கால்வாசி நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ற பர்சனா இருப்பாங்க சேம் பணியிடம் அப்படின்றதுனால. சோ இதை எழுதிட்டு நான் போய் யார்கிட்ட சொன்னேன், அங்க சிசிடிவி கேமரா இருந்தா இல்லையா, ஏதாவது எவிடன்சஸ் இருக்குமா இல்லையான்ற டீடைல்ஸை நம்ம போடலாம். பட் என்னை யாருமே பாக்குற அந்த சம்பவம் நடக்கும்போது என்கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லைன்றதுக்காக நம்ம கொடுக்காம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த ஃபேமிலி லாஸ் இந்த மாதிரி பர்சனல் விஷயங்கள் வரும்போது நான் எவிடன்ஸோட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க முதல்ல போய் சொல்லுங்க. ஒரு டைலாக் சொல்றத முதல்ல நில்லு அப்புறம் சொல்லுன்னு அந்த மாதிரி முதல்ல எனக்கு என்ன விபத்து நடந்தது என்ன பாதிப்பு நடந்தது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம பண்டாரி தேவி தோல்ல போய் நின்னு சொன்னோம்ல, அது எது எனேபிள் பண்ணிச்சுன்னா அந்த பெண் போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்க கம்ப்ளைண்ட். எல்லா விஷயங்களும் அப்படிதான். என்னோட பெயினை நான் போய் எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ற போது ஒரு வாய்ப்பை வந்து நான் வந்து திறந்து விடுறேன் சரியான சொல்யூஷனுக்காக. சோ நம்ம வந்து இப்படிதான் இந்த கம்ப்ளைண்ட் எழுதுவோம். எங்க போய் கொடுப்போம் அப்படின்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டில போய் கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்கன்னா வித்தின் 7 days அவங்க வந்து யார் மேல கம்ப்ளைண்ட் சொன்னமோ அவங்க கிட்ட போய் உங்க மேல இப்படி வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் அவங்க வந்து ஹைட் பண்ணிக்கலாம். உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது அந்த இன்டர்னல் கமிட்டியோட டியூட்டி. சோ அந்த பர்சன் அடுத்த 10 நாளைக்குள்ள நான் வந்து தப்பு செய்யல, இல்ல நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் வந்து அந்த இடத்துல இல்லவே இல்லை, என்னெல்லாம் அவர் சொல்லலாமோ அதெல்லாம் வந்து கமிட்டி கிட்ட சொல்லுவாங்க. அவரும் எவிடன்சஸை லீட் பண்ணுவாரு. இந்த ப்ராசஸ் உள்ள நடந்து விட்னஸ் கலெக்ட் பண்ணி எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா 90 நாளைக்குள்ள இந்த ப்ராசஸ் வந்து நீங்க ப்ரொசீடிங்க முடிச்சுட்டு ரிப்போர்ட்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்ம படிச்ச வகையில ரொம்ப டைம் பவுண்டா ஒரு ப்ராசஸ் அண்ட் மெக்கானிசம் எக்ஸாஸ்டிவா வந்து ஒரு ஆக்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் இந்த ஆக்ட வந்து சொல்றேன். சோ ஆக்ட் பொறுத்தவரை இது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம 90ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோர்ட்ஸ்ல ஜட்ஜஸே பெரிய அளவுல சென்சிடைஸா இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு ரேப் கேஸ்க்கு போன மேல உங்க உடம்புல வந்து கீரல் இருக்கா, நீங்க எப்படிலாம் வந்து நோன்னு சொன்னீங்க அப்படிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது பேர்டன் வந்து நம்ம கிட்ட இருக்கும். இப்போ 90ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய சேனல் ஒன்று ஓபன் அப் ஆச்சு. அதுவும் நம்மள மாதிரி இங்க உட்காந்துட்டு இருக்கவங்க மூலியமா தான். சோ நிறைய சென்சிடைசேஷன் போகும்போது இது வந்து பெண்ணோட பேர்டன் கிடையாது, ப்ரூவ் பண்ண வேண்டியது. சோ அவங்க எவிடன்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நம்புவோம். சோ ஒரு கம்ப்ளைண்டோட வரும்போது இது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு நெகேட் பண்ணாம அதை நம்ம நம்புவோம் அப்படின்ற அறிவு வந்து நமக்கு 90ஸ்க்கு அப்புறமா அதிகமா வந்தது. அதுக்கப்புறம் வர ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் அப்படின்றதையே நல்ல எலாபரேட்டா வந்து ஸ்கோப் வந்து வைடட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மெஸ் ஒரு ஃபேக்டரியில இருக்கு, நான் வேலை செஞ்சுட்டு இருக்க இடம் தாண்டி நான் போய் சாப்பிட போறேன் மெஸ்ல போய் ஏதாவது வந்து யாராவது என்கிட்ட அபியூஸ் பண்ணா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா ஐசில அப்படின்னா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு வந்து ஓப்பன் பாக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் டிரான்ஸ்போர்ட்ல வந்து போறேன், டியூ கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம். நான் வேலை நிமித்தமாக எங்க போனாலுமே அங்க என்னோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது என்னோட எம்ப்ளாயரோட கடமை அப்படின்ட்டு வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டியை வந்து எம்ப்ளாயர் மேல பிக்ஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து பாலியல் சீண்டல் அப்படின்றது யார் வந்து சொல்லுவாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா நான் தான் சொல்ல முடியும். ஓகே, நான் வந்து அப்பாவா நினைச்சு அந்த லெட்டர் அனுப்புனேன், நான் அண்ணனா நினைச்சு ஒரு அட்வைஸ் பண்ணேன், நான் தாத்தாவா நினைச்சுதான் நான் தொட்டேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லாம நீங்க என்னவா நினைச்சாலும் என்ன தொடாத அப்படின்னு ஒரு பெண் சொல்லிட்டாங்கன்னா அதை மீறி அந்த ஆண் தொடும் போது அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அதை டிஃபைன் பண்ண வேண்டியது பெண் தான் அப்படின்ற ஒரு நோக்கமும் நம்மளுக்கு வந்து கிடைச்சது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா சிவிக் ஆர்கனைசேஷன்ஸ் பெண்கள் அமைப்பு பெண்கள் வந்து தன்னோட பிரச்சனையை வந்து நான் வந்து முகத்தை திருப்பிக்காம இதை நான் என்கேஜ் பண்ண போறேன் அப்படின்னு கொண்டு வரும்போது நம்மளுக்கு கிடைச்ச விஷயங்கள் தான். சரிங்களா? இதுல வந்து எம்ப்ளாயரோட டியூட்டி, நான் வந்து பணியிடத்துக்கு போறேன், இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டலோட அவங்களோட டியூட்டி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்கிட்ட வந்து வேலை செய்யற பெண் பாதுகாப்பா வேலை செஞ்சுட்டு நிம்மதியா வீட்டுக்கு அவங்களோட தன்மானத்தோட அவங்க போகணும் அப்படின்றத உறுதி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த இடத்துல நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்னா இதுல வந்து பெனால்டி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50,000 வரைக்கும் பெனால்டி பண்ண முடியும் இந்த சட்டத்தை வந்து ஒரு கம்பெனி அமல்படுத்தல அப்படின்னா. அதுக்கு அடுத்த டைமும் வந்து அவங்க பண்ணலன்னா அதே டபுள் த ஃபைனா பண்ண முடியும். தட் கேன் லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் லைசன்சஸ். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனா ஒரு டெத் பெனால்டி கொடுக்க முடியும், ஒரு நிறுவனம்னா அதை மூடுங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அதையும் வந்து இந்த ஆக்ட் வந்து சொல்லிடுச்சு. எந்த இடத்துல இப்ப நம்ம இவால்வ் ஆகணும் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே என்கிட்ட 100 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு ஆண் வந்து தப்பு செஞ்சுட்டாரு, நான் அதை அட்ரஸ் பண்ணி தண்டனை கொடுத்து அனுப்பிட்டேன். அடுத்த டைமும் ஒரு ஆண் வந்து யாரோ XY வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, திரும்ப நான் இந்த ப்ரொசீடிங் நடத்தி தண்டனை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். 3வது டைமும் இப்படி நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா?
அப்படின்னு கேட்கும் போது நம்ம அந்த இடத்த கொஞ்சம் அதை நோக்கி தான் நம்ம இவால்வ் பண்ணணும். ரிப்பீட்டடா ஒரு அஃபென்ஸ் உன் கம்பெனி உன் பிரிமிசஸ்ல நடக்குது அப்படின்னா எங்கேயோ உன் சைடு தப்பு இருக்கு, அதை நீ அட்ரஸ் பண்ணல அப்படின்னு அந்த அக்கௌண்டபிலிட்டி இன்னும் கொஞ்சம் பிக்ஸ் பண்ணும் போது ஃபியூச்சர்ல நம்மளால வந்து இதெல்லாம் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ யூஎஸ் போன்ற இடத்துல வந்து இந்த விகேரியஸ் லயபிலிட்டி அப்படின்ற பார்ட்டை வந்து கொண்டு வராங்க. நீ டெலிகேட் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டி செய்யக்கூடிய ஒருத்தனோட பிஹேவியருக்கு நீயும் பொறுப்பு தான் ஒரு டைம்ல அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய இடத்தை நோக்கி நம்ம போகும்போது ஒரு பயம் இருக்கும். நாங்க எப்பவுமே பேசும்போது சொல்லுவோம், இந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா ரோட்ல ஒருத்தர் குடிச்சிட்டு இருக்கான், அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் என் கம்பெனிக்கு வேலைக்குன்னு வரும்போது அவங்களுக்கு நிறைய ஸ்டேக் இருக்கு. அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு, அவங்களோட இஎம்ஐஸ் இருக்கும், அவங்களோட குழந்தைங்களோட எஜுகேஷன் எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. இந்த இடத்துல வரும்போது அவனோட பிஹேவியரை என்னால மானிட்டர் பண்ண முடியல அப்படின்னா எங்கேயும் என்கிட்ட கமிட்மெண்ட் இல்ல அப்படின்றதா அது பொருளா நம்ம எடுத்துக்க முடியும், வேற எதுவும் யோசிக்க முடியாது. சோ சட்டம் இவ்வளவுதான் செய்யுது. இதை தாண்டி வந்து நான் சொன்னபடி இன்னும் ஏன் ஃபங்க்ஷனலா இல்ல அப்படின்னு வந்து சொல்லும் போது இன்னும் ஏன் இந்த மாதிரி பாலியல் தொல்லைகள் அதிகமா நடக்குது. ஒரு சர்வே சொல்லுது 75% ஆஃப் த வர்க்கிங் விமன் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ள ஆகுறாங்க அப்படின்ட்டு. பட் இவ்வளவு கேசஸ் ரெஜிஸ்டர் பண்றோமா அப்படின்னா மத்த கேசஸ் மாதிரிதான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து எப்பவுமே வந்து அதிக அளவுல வந்து பதியப்படுறது இல்ல. அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு. பட் நிறைய அவேர்னஸ் நம்ம போய் கொடுக்கணும். அவரோட ரிசோர்ஸ் பர்சன் வந்து நம்ம கூலிங் பண்ணணும். நம்மளோட பெட்டிஷன் நீங்க படிச்சிருந்தீங்களாலே தெரியும், கவர்மெண்ட் இதை ஃப்ரீ ஆஃப் காஸ்டா கொடுங்க அப்படின்ட்டு. நாங்க வந்து கமிட்டி மெம்பர்ஸா நாங்க போகும்போது சில இடத்துல டாப் மேனேஜ்மெண்ட்ல கமிட்டடா இருப்பாங்க. எங்க சிஎஃப்ஓ தப்பு பண்ணாலும் நாங்க அன்னைக்கே வந்து அவரை வந்து லீவ் போட்டுட்டு போ, நாங்க ப்ரொசீடிங் இவ்வளவு நாளைக்குள்ள முடிச்சிடுவோம் டெர்மினேட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கமிட்டட் கம்பெனிஸ்ல கூட தடுக்க முடியவில்லை அப்படின்னா அவங்க வந்து they are willing to do that. ஆனா அந்த எக்ஸிகியூஷன்ல வந்து அவங்களுக்கு வந்து செய்ய முடியல அப்படின்ற பட்சத்துல கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பூல் ஆஃப் ரிசோர்ஸ் பர்சன், பூல் ஆஃப் ட்ரைனிங் மாடியூல்ஸ் யூனிஃபார்மா நல்ல ஒரு தரமான தரவுகளோட ஒரு ட்ரைனிங் மாடியூல் வந்து சரி பண்ணிட்டு யார் கேட்கறாங்களோ எந்த ஸ்கூல் மதுரையிலயோ திருச்சிலயோ ஏதோ ஒரு ஸ்கூல் சொல்றாங்க எனக்கு டிசம்பர் மாசம் நான் இதை வைக்கணும் அப்படின்னா நீங்க ரிசோர்ஸ் பர்சன் இந்த ட்ரைனிங் மாடியூல் அனுப்புங்க. சோ ஒரு 5 வருஷம் இந்த எக்ஸசைஸை நம்ம கலெக்டிவா செஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் வெரி மச் டூவபிள். ஒரு பணியிடங்கள்ல ஒரு பாலியல் தொல்லை ஒரு பெண்ணுக்கு நடக்காம தடுக்க முடியுமா முடியாதானா கண்டிப்பா நம்மளால முடியும். ஒரு 5 வருஷம் கமிட்டட் ரிசோர்ஸஸோட நம்ம இதை வேலையை பார்த்தோம் அப்படின்னா. சோ இதை தான் நாங்க வந்து சொல்யூஷனா பாக்குறோம். நன்றி.